சிறுத்தை, மேபி சிறுத்தையோட கால். யோகா சிறுத்தையோட கால் தானே, நாய் இல்லை. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ரேஸா? உங்கள் பேர் சார்? சந்திரசேகர். சந்திரசேகரோட டேம் இது. அவர் தான் இங்கே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாரு. பாய் பாய் பாய். ஓகே. நைஸ். கேள அவர் தேவங்கொட்டி. ஏன்னா நாளைக்கு ரேஸா? சும்மா தானா? ஆ ஆ ஆ ஆ மாடு மிரண்டுரும் போயிருங்க. ரேஸ் இல்லை. இந்த கோயிலுக்கு கூட டென்ட் போட்டுக்கலாம் ஸ்டேஜில். மக்களை இப்போ கரெக்டாக வந்து திருமூர்த்தி நகரில் வந்துட்டோம். திருமூர்த்தி நகருக்கு வந்திருக்கோம். இங்கே தான் இன்றைக்கி கேம்ப் பண்ண போகிறோம். எங்கன்னா இங்கே ஒரு டயட்டுன்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது. மீன்ஸ் டீச்சர் ட்ரைனிங் இடம். அந்த இடத்துல இங்கே ஒரு இடம் இருக்குது நம்மளுக்கு. இதோ இந்த இடத்துல தான் கேம்ப்பு. டென்ட்டு போட்டு இதுக்கு மேலே டென்ட் போட்டு தான் தூங்க போகிறோம். போய் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நான் என்ன வச்சேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால பேட்டரியும் லோவாக இருக்குது. கேமரா எல்லாமே எதுவும் போடலை. ஸோ இங்கேயே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இங்கே தான் கேம்ப் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு வந்து கேம்ப் பண்ண போகிறோம். வண்டியெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக மெஸ்அப் ஆகிருக்கு உள்ளே. அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே இங்கே வந்து டென்ட்டு போட்டு தூங்க போகிறோம். சரிங்களா? நாளைக்கு காலை விடிஞ்ச உடனே எங்கே போகிறோம், எது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஹாய் மக்களே, குட் மார்னிங். டே 12 ஆஃப் ட்ராவலிங் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில். இன்றைக்கி காலைல ஏஞ்ச எங்கே போகிறேன்னா, இங்கே பக்கத்தில் டேம் பக்கத்தில் மீன் விற்கிறாங்க. போய் மீன் வாங்கிட்டு வரலாம், இன்றைக்கி மீன் குக் பண்ணலான்ட்டு காலைலே ஏஞ்சி இப்போது கரெக்டாக சொல்லணுன்னா இப்போ 7 மணிக்கு ஏஞ்சி போயிட்டுருக்கோம். நைட்டு நல்லா தூங்கணும். இப்போ கிளம்பி போயிட்டு மீனை வாங்கிட்டு வரலாம். சரிங்களா காய்ஸ்? இது தான் டேம், திருமூர்த்தி மலை டேம். கைஸ் இப்போது திருமூர்த்தி மலை டேம் கிட்ட வந்திருக்கோம். போய் காமிக்கலாமா? அங்கே டோக்கன் போட்டு வந்துடுவோம். போயிட்டு ஃபிஷ் வாங்குறதுக்கு டோக்கன் போடணும். இப்போ டோக்கன் போட்டோன்னா 9 மணிக்கு கிடைக்கும் ஃபிஷ்ஷு. அதனால தான் வந்திருக்கோம். இப்போ போய் டோக்கன் போட்டு மீனுக்கு போய் டேமை காமிக்கிறோம். விடுங்க. தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம். இவங்க வளர்த்துறது இல்லை, பிடிச்சிட்டு வருவாங்க. ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரி. இது தான் மக்களே டோக்கன் போடுற இடம். இங்கே வந்து டோக்கன் போடணும். டோக்கன் போட்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போகணும். பாருங்கள் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு. இது தான் எல்லாமே ஃபிஷரி. இது கவர்மெண்ட்டோட இடம். போயிட்டு டோக்கன் போட்டு வந்துடுறோம். ஓகே கைஸ், போய் டோக்கன் போட்டு வந்தாச்சு. மீனுக்கு 9 மணிக்கு மீன் கிடைக்கும். சரிங்களா? உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எப்படி இருக்கு? உள்ளே போய் டேமை அப்படியே ஆராய்ஞ்சு வரலாம். சரிங்களா? அரைப்போட் எல்லோரும் நின்றுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் உள்ளே ஏறி போய் டேமுக்கிட்ட எப்படி இருக்குங்களா, செம்ம பாருங்க. பாருங்கள், பெரிய பெரிய பாறை, எவ்வளோ அழகாக இருக்கு.
நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வரேன், அதனால் தெரியாது இங்கே என்ன கதைன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு இடம். குட்டி குட்டி குவெல்லாம் இருக்குது. கேவ், குட்டி குட்டி கேவ். சிங்கிள் பாறை இது எல்லாமே அவ்வளோதான். சிங்கிள் பாறை இது கொஞ்சம் நல்லா பார்த்து டூம் தாக்கான் பண்ணி எல்லாத்தையும் உடச்சிருவாங்க. அது தான் பண்ணாதீங்க பண்ணுறது. ஆனால் நாங்கள் அதை தான் பண்ணுவோன்றீங்க. சரி, அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பிளாட்ஃபார்ம் போட்ட மாதிரி இருக்குது மக்களே. இங்கேருந்து பார்த்தா அங்கே பாருங்கள், அந்த இடம் அதோ அங்கே இருக்குல்ல அந்த இடம் சும்மா பிளாட்ஃபார்ம் போட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஹெலிகாப்டரே இறங்கலான்னு நினைக்கிறேன், மேலே போய் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்குது. என்ன ஒரு சூப்பரான அழகு தெரியுமா? மவுண்டைன் முன்னாடி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது. பா பெரிய டேம் தாங்கப்பா. காமிக்கிற பாருங்க. ஓ சூப்பர். சேம சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குல்ல? மக்களை ஒன்று பார்த்தேன். மேபி நாயா இல்லை இது சிறுத்தையோட இதாக தெரியல. கால் நாய்க்கு இவ்வளோ பெருசாக இருக்குமா? சிறுத்தை, மேபி சிறுத்தையோட கால். யோகா சிறுத்தையோட கால் தானே, நாய் இல்லை. பாரு பக்காவாக இருக்குது பாரு. இது சிறுத்தை தான், நாய் இப்படி வராது பாரு. இல்லை அப்படின்ற நாய் தானா? மேபி நாயாக இருக்கலாம், இல்லை சிறுத்தையாக இருக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு கேட்டு பாறேன். சேஃபான ஏரியாவா? அப்படியே நாய் தான். பசங்களை இருக்காங்க இதுக்கு. ஓகே மக்களை, கீழே போகலாம். செம்ம பெரிய ட்ராம் யோகா. அப்படி போய் அப்படி போகலாம். ஓ, வண்டி உள்ளே போகிறதா இருந்தால் செம்ம இடம் இது. ஆ, என்ன இருக்குது? தண்ணி தானேவா? தண்ணி உள்ளலாம் போக மாட்டேன். இதோ திருமூர்த்தி மலை டேம் மக்களே. டோக்கன் போட்டிருக்கோம் தெரியுமா மீனுக்கு? அது இங்கே தான், இவங்க தான் எடுத்துன்னு வர்றோம் மீன். சரி, அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு போகலாம் இல்லையா? அங்கே போய் மலை மேலே ஏறி அப்படி அப்படி ஏறி அந்த இடத்துக்கு போகலாம். ஏதோ அங்கே உட்காந்துருக்கான் பையன் பாறை மேலே. காலையிலேயே என்ன பண்ணுறோன்னா ஃபிஷ் ஹண்டிங் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஃபிஷ் ஹண்டிங். ஆனால் நாங்கள் ஹண்ட் பண்ணல, அவங்க ஹண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ஏறி மலை மேலே ஏற போகிறோம். ஏறி போய் இறங்கணும் இப்போ. ஓகே, இந்தாச்சு. பாருங்க அங்கே அந்த இடம் இருக்குது தெரியுமா? அங்கே ஆனைங்க வந்து தண்ணி குடிக்கும் அந்த இடத்துல. ஆக்சுவலி நம்மளுக்கு வியூ கிடைக்கல.
இருந்துருந்துச்சுன்னா ஆனை வந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் அந்த இடம். இன்னொரு காமிக்கிறேன் பாருங்கள். இதோ உங்கள் பேர் சார்? சந்திரசேகர். சந்திரசேகரோட டேம் இது. அவர் தான் இங்கே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாரு. சந்து பூந்தெல்லாம் அந்த பையனுக்கு தெரியுது ஏச்சா. அந்த மாதிரி சந்திரசேகர் நல்ல பேராச்சாடா சந்திரசேகரன். யார் எதுவும் பெரிய சந்திரசேகர் நாயுடு பற்றியா சயின்டிஸ்ட் தான் அவர். சந்திரசேகர் தான் இன்றைக்கி நம்மளை லீட் பண்ண போகிறாரு. நாங்கள் எங்கே போகிறது என்னன்னு அதனால் கேட்டுட்ருக்கோம். இங்கே ஆனை வருமா, சந்திரசேகர் ஈவினிங் ஆனையை கூட்டின்னு வர போகிறாரு. நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் மதியம். சரி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு வந்தால் யானை வருமா. 7:30 மணி வரைக்கும் இருக்குமா. ஸோ காமாக இருக்குது. எல்லாத்தையும் விட்டு வேலைக்கில் எல்லாத்தையும் விட்டு வந்து நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி ஜாலியாக. எதுவுமே யோசிக்க தோண மாட்டேங்குது. இதே பார்த்துட்டு இருந்தா ஜாலியாக இருக்குது. சந்திரசேகர் கூட ஸ்மார்ட்டாக இருக்கான் ஆக்சுவலி. வேறு நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. எங்கே பாருங்கள் சந்திரசேகர். ஆய் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபருக்கு ஆய் சொல்லுங்க. ஸ்டேட்டஸாகவே போடுறேன் இன்றைக்கி சந்திரசேகரனை மீட் பண்ண நாள் யூடியூபில். ஓகே, இவன் உட்காந்துட்டு இருக்கிற ஸ்பாட் நல்லா இருக்கு. சந்திரசேகர் எவ்வளோ அழகாக தெரியுது தெரியுமா இங்கேருந்து. கேமராலப்பா எங்கள் பாரு எவ்வளோ அழகாக இருக்காரு. டேம் அழகாக தான் இருக்குது. நீ அழகாக இருக்கியே. டேமை விட நீ அழகாக இருக்க. அதுதான் நான் யோசிக்கிறேன். சே என்ன டேமை பார்க்குறதா இவனை பார்க்குறதான்னு. ஸ்மார்ட்டாக இருக்க. படத்துலலாம் நடிக்க ட்ரை பண்ணு. அதெல்லாம் பண்ண மாட்டியா? யூடியூப்பு டிக்டாக் இப்படியெல்லாம் போட மாட்டேன். நல்ல பையன். என்ன படிக்கிற? போது. என்ன படிக்கிற? 9th? சின்ன பையன் மாதிரி இருக்கடா. 9th. நெக்ஸ்ட் இயர் பப்ளிக்கு. கொரோனா வந்துட்டுன்ற. அப்படியெல்லாம் வராது. லீவெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க இனிமே. வீட்டு உள்ளேயே உட்காந்து கேமரா வச்சு எக்ஸாம் எழுதுன்னு ஃபேஸ் ட்ராக்கிங் எக்ஸாம்னு போடுவானுங்க. ஆச்சா போட்டு எழுதுன்னுவானுங்க. காப்பியும் அடிக்கிற மாதிரி இல்லை, முன்னாடி எதுவுமே வச்சுக்கிற மாதிரி இல்லை. ஆச்சா வச்சு செய்வானுங்க. இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு? ஓ செப்பரேட்டாக போயிருக்காங்களா? இது கவர்மெண்ட் இது தானே? ஓகே. நீ அப்பா அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயா? ஃபிஷரி. எவ்வளோ தூரம் இருக்குது இது? எவ்வளோ கிலோமீட்டர் போகுது இது இங்கேருந்து அங்கே வரைக்கும்? ஒரு 2.5 கிலோமீட்டர் போதா? 2,800. பாருங்கள் பையனுக்கு எல்லாமே தெரியுது மக்களே. மறுபடியும் சொல்லி எவ்வளோ கிலோமீட்டர் போகுது இங்கேருந்து? அவ்வளோ தூரம் 2,874 கிலோமீட்டர் டோட்டல். கீழே இருந்து கேட்டில் இருந்து டோட்டல் 2 கிலோமீட்ரு 800 மீட்ரு. 2 கிலோமீட்டர் 800 மீட்ரு. அவ்வளோ பெருசு இது. ஆக்சுவலி நான் அங்கே வரைக்கும் தான் போனேன். அதுக்கு மேலே போக முடியல. வெயில். அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ 1 hour ஆகிடும் நடந்து போயிட்டு வர்றது. சைக்கிள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஜாலியாக அடிச்சிட்டு போகலாம். ஆனால் உள்ளே விட மாட்டாங்கல்ல. கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போகிறோம். இங்கேருந்து சந்திரசேகருக்கு பாய் சொல்லிட்டு, பாய் சந்திரசேகர். அவ்வளோதான் அன்றைக்கி போகிறது தான். இதே வண்டியில் விட்றானுங்க. உள்ளே போகுது. போய் பார்க்கலாம். இதுக்குள்ள மீனெல்லாம் வந்துடுச்சு. பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மீன் ஏற்றுவாங்க. வண்டியில் போட்டேன் பாரு பையன். நானும் வந்திருப்பேனடா தம்பி. சந்திரசேகர் நம்மளை விட்டு ஓடிட்டான் பாருங்க. வண்டியில் ஏறி ஓடிட்டான். சந்துரு நில்றா வரேன். இவன் போகிறதா வேணாமா? இல்லைப்பா அங்கே மீன் ரொப்புறது பார்க்கறது வேணாமா? அதுதான் சொல்கிறேன். போய்
இதை பாருங்கள், இங்கேருந்து தண்ணி எடுத்து விடுவாங்க. இது பவர் ஹவுஸு, இங்கே தான் கரண்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல இந்த ஃப்ரேமுக்கு ஒரு பாட்டு போடணும். சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா. மகளே, நிஜமாக சொல்கிறேன், வீடு ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா டெய்லி வாக்கிங் இங்கே வரலாம் ஜாலியாக. 2.25 கிலோமீட்ரு நடந்துகிட்டே போனால் அவ்வளோ பெரிய இடம். டெய்லி மார்னிங் வந்து ஒரு வாக்கு ஃபுல்லாக வரும்போது ஒரு ஜாகு நான் போவேன்ல, அந்த மாதிரி போயிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருக்காங்களா இல்லையா? இல்லை, இது போட்டு வந்திருக்காங்க. அங்கே இழுத்துட்ருக்காங்க. இன்னும் லேட்டாகும். இன்னும் லேட்டாகும். அப்படின்னாலும் ஒரு 20 கிலோ இருக்கும். 20-25 கிலோ இருக்குது. அவ்வளோ பெரிய மீன் அது அவங்க பிடிச்சிருக்கிறது. பாருங்கள், காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நம்மக்கிட்ட தான் ஜூமிங் இருக்கு. எப்படி இல்லைனாலும் ஒரு 5 அடி இருக்குது. நான் இல்லை, சாரி, 3.5 அடி இருக்குது மீன். வா 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 அப்படியே அவ்வளோதான். அல்லாக்கா சாக்கு உள்ளே போட்டாங்க. உயிரோடு இருக்குது. இல்லை, ஸ்டிப் ஆகிடுச்சு. பெருசு அது, ரொம்ப பெருசு இல்லை. கொஞ்சம் நேரம் 1 ஹவர் 2 ஹவர் வரைக்கும் இருக்கும் அது. வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ நான் அப்படியே ஃபோனில் நம்மக்கிட்ட தான் ஜூமிங் இருக்குது. ஜூமிங் பண்ணி ஃபோனில் எடுத்துட்டேன். அங்கே போய் கீழே போய் காமிக்கிறேன் பெருசு எவ்வளோ பெருசு. கீழே இல்லை, கீழே போய்டும். ஓகே, நான் அப்படியே நடந்துன்னு கீழே போய்ட்றேன். பாருங்க, இது தான் சொல்கிறது எக்ஸ்ப்ளோரிங். என்னடா பண்ணுறீங்க, சும்மா போகிறீங்க, வீடியோ போடுறீங்கல்ல. நான் வந்தது ஒரு புதிய, எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக இருக்கணும். இவ்வளோ நாள் இது எல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கேன் சின்னதுலேருந்து. ஆனால் எல்லாத்தையும் விட்டு வெறும் வேலை அது இது ஃபேமிலி இப்படி சுற்றிட்டுருப்போம்மா. எல்லாத்தையும் மறந்து ஒரு 15-20 நாள் எவ்வளோ காமாக உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமாங்க. எதுவுமே மைண்டில் இல்லை. வெறும் நேச்சரை பார்க்குறது. அந்த எப்பவும் இந்த மீன் பிடிக்கிறதாகட்டும், மீன் பிடிக்கிறவங்கள பார்க்குறதாகட்டும், அதில் இருக்கிற ஒரு என்னென்னா அவருக்கு சந்தோஷம் சொல்கிறத விட ஒரு தெரப்பின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலி ரொம்ப டென்ஷனாக இருந்தால் போய் மீன் பிடிக்கலாம். தெரப்பி, அது ஒரு நல்ல தெரப்பி. ஏன்னா வெயிட் பண்ணும் மீன் கிடைக்குமா, இல்லை தூண்டில் மாட்டுமா, இல்லை ஒரு மீன் பிடிச்சா அப்பா ஏதோ பெருசாக ஏதோ பண்ணிட்டோம் என்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது அவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிட்ட போய் எடுக்கலாமா இருந்துச்சு, ஆனால் அவங்க வேணான்ட்டாங்க. ஒருத்தர் அவங்க வேணான்னு சொன்ன பிறகு நான் போய் இதை நான் எடுக்கிறேன்னா அது சும்மா இதாகிடும். அதனால் வேணான்ட்டேன். இப்படி அப்படியே கீழே போனால் அங்கே விற்பாங்க. இப்போ நாங்கள் டோக்கன் போட்டு வந்திருக்கோம் ஃபிஷ்ஷுக்கு. ஆச்சா, 7 மணிக்கே வந்து டோக்கன் போட்டாச்சு. இப்போது அங்கே விற்கும். போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகே, நீங்களும் இந்த திருமூர்த்தி மலை டேமுக்கு வந்திருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரலன்னா இந்த இடத்துக்கு வாங்க. லொக்கேஷன் தெரியலன்னா சொல்லுங்கள், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இன்ஸ்டாகிராம்லாம் உங்களுக்கு கமெண்ட்டில் சரி டெக்ஸ்ட் பண்ணுறேன். யூடியூப்லனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இந்த இடத்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி தான் போகணும், கீழே இறங்கணும். மெயினாக என்னென்னா காலைல வாங்க. மார்னிங் 6 o'clockலேருந்து 9 o'clock வாங்க. ஈவினிங்கு மறுபடியும் 4:30 இல்லை 5 o'clockலேருந்து
6:30 வரைக்கும் வாங்க. ஏன்னா மதியம் அவ்வளோ வெயிலாக இருக்கும், உங்களால் முடியாது, அவ்வளோ வெயில். ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா சன்செட்டோட இது கிடைக்கும், அந்த கோல்டனிஷ் கலர் கிடைக்கும், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. தாண்டி வந்தோம், மறுபடியும் வேலியை தாண்டி வெளியே போய் அப்படியே நிற்கிறான் நம்ம பையன், அப்படியே நிற்கிறான் சும்மா பாவம். பாருங்க காலைல எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் மட்டும்தான் வந்தோமா, 2 பேர். இது பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மீன் வாங்குறதுக்கு. இங்கேயே க்ளீன் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடுறது பெட்ரு. ஆமாம், இங்கேயே க்ளீன் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா மறுபடியும் போய் க்ளீன் பண்ணி செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பண்ணுவாங்களே க்ளீனிங்க, இங்கே க்ளீன் பண்ணுவாங்க, ஏன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். க்ளீன் பண்ணிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிடலாம், பெட்ரு. ஃபஸ்ட்டு கிரேடு 120 ரூபா. ஃபஸ்ட் கிரேடு கிலோ 120 ரூபா. எழுதிட்டு செகண்ட் கிரேடு 140, தேர்ட் கிரேடு 95, சின்னது பெருசு அந்த மாதிரி. ஃபோர்த்து கிரேடு 85. இது இருக்கணுமே மீன் வண்டி. இருக்கடா வந்துருக்கு கட்டலாம். வாங்கி வச்சு இதுக்கு க்ளீன் பண்ண வச்சுட்டு எடுத்துன்னு போய்டுறோம். நம்ம சந்திரசேகர் இங்கே இருக்கான். காலில் ஒருத்தர் கடிச்சார்ல, சந்திரசேகர் நாயுடு, அவர் இங்கே தான் இருக்கார் க்ளீன் பண்ணுற இடத்துல. அவர்கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ண வைக்கலாம், சந்திரசேகர் கிட்ட. என்னப்பா சந்திரசேகர் க்ளீன் பண்ணுறியா? ஓகே ஓகே. சந்துரு அந்த மீனை நடுவுக்கு தூக்கி போடுறா, அப்படி வச்சுட்டு அப்புறம் இருந்தால் மீன் ஒரு நேரத்தில் மாறி இருக்கும். கவர் பை அத்தாட்ட கொடுத்துருமாம்மா, கவர் பை அத்தாட்ட கொடுத்துரு. அதுன்னு பெரிய அதாவது தப்பால இருந்து மீன் அவங்களுக்கா கட்டிங் ஆகிடுச்சா? கட்டிங் போயிடுச்சு. இந்த வேண்டாம். எடுத்துக்கிறோம். இல்லை இல்லை க்ளீன் பண்ண வச்சாச்சு. காலிலேருந்து இப்போ வரைக்கும் இதே ஆச்சு. இப்போ கரெக்டாக டைம் பார்க்கணுன்னா 9 மணி. எவ்வளோ மணிக்கு வந்தோம்? 7 மணிக்கு வந்தோம். 7 மணிக்கு வந்தோம். 9:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு போகிற மாதிரி ஆச்சு. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வாங்கிட்டு போகிறோம். போய் க்ளீன் பண்ணி சாப்பிட போகிறோம். சரிங்களா? போகலாம். மக்களே செம்மையான மீன் கிடச்சிச்சு. அது பிடிச்சதையும் பார்த்தோம், டேம்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், மீனையும் வாங்கியாச்சு. சும்மா 2 மீன் எடுத்து கொடுத்தாங்க, பார்த்தா 3 கிலோ இருக்குது. 3 கிலோ 250 ரூபாய்க்கு வாங்கணும், அவ்வளோதான். எங்கே கொடுக்க போகிறானுங்க 250 ரூபாய்க்கு 3 கிலோ. ஸோ இப்போ போய் கழுவி பல்ல தேய்ச்சி ஃபஸ்ட்டு கழுவி க்ளீன் பண்ணி அது தான் நம்மளுக்கு இன்றைக்கி டிஃபன். ஃபிஷ்ஷு ஃப்ரை அடி போலி. பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், நாங்கள் முன்னாடி கூட போய்க்கலாம். எங்கே தண்ணி வரும்? தண்ணி அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது.
கைஸ் இப்போ திருமூர்த்தி மலையில இருந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். திருமூர்த்தி நகர் ஃபால்ஸ் வந்துட்டோம். வந்து ஸ்லிப்பர் கிப்பர் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஸ்லிப்பர் கிப்பர் எல்லாத்தையும் அவுத்து போட்டு பேக் போட்டுன்னு கிளம்பிட்டுருவோம் குளிக்க ஃபால்ஸுக்கு. எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம். ரொம்ப பேர் இருக்காங்க. ஸ்லிப்பர் எல்லாத்தையும் கார் வழியே எடுத்து வச்சுட்டோம். ஸ்லிப்பர் எது இருந்தாலும் குரங்கு தூக்கிட்டு போதான். திருமூர்த்தி மலை கோயில். இந்த கோயில் உள்ளே இருந்து மேலே போகணும். கீழேயா மேலேயா? கோயில் கீழே தான் குளிக்கிற இடம். அருவிக்கு மேலே போகணும். ஓகே. ஓ நாங்கள் இதுக்கு மேலே ஏறணும். எஸ் இதுக்கு மேலே ஏறணும். இந்த மலைக்கு மேலே ஏறி அருவி. ஆனால் 5 மணிக்கெல்லாம் க்ளோஸு. நாங்கள் போயிட்டு வர்றது என்ன கதைன்னு தெரியல. பார்க்கலாம். மக்களே மேலே ஏறுறதுக்கு 1/2 hour ஆகும். முடிச்சு கீழே இறங்குறது என்ன கதையை பார்க்கலாம். நீங்களும் வந்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க. லேட் ஆகிடுச்சு. 4:30 மணிக்கு தான் கிளம்புனோமே. வர்றதுக்குள்ளே இப்போது 5:30 ஆகிடுச்சு. இப்போ போகணுன்னா 4:30 ஆகிடுச்சு. 4:45 ஆகிடுச்சு. 5 மணிக்கெல்லாம் க்ளோஸு. பார்க்கலாம். மக்கள் மெயினாக என்னென்னா லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. குளிக்கிற இடத்துல வீடியோ எடுக்காதீங்கன்ட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறது இல்லை. 900 மீட்ரு மேலே போகணும். நாங்கள் நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிறவங்க ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி குரங்கு உள்ளே இருக்கிறது என்ன லேப்டாப் இருக்கா? சரி இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குமா? அவ்வளோ விவரமாக இருக்குங்க. ஸோ பார்த்து ஏங்களா எல்லோரும் ஸ்லிப்பர் போட்டுன்னு வந்துருக்காங்க. இல்லைன்றியா ரெடி தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நம்ம நேரத்துக்கு நான் ஒருத்தாண்டா. அதே 2-3 நாள் விட்டு கிளம்பி அதிகமாக இல்லாததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மதியமாக இருந்தால் கால் சுடுன்னு இல்லை சுட்டு போயிருக்கும். ஆம்புலெட் மாதிரி ஆயிருக்கும். எங்கடா போனீங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் மேடா? 1 கிலோமீட்டர் போகணும். 1 கிலோமீட்டரா? என்ன பண்ணி 1 கிலோமீட்டர் மேலே போய் நாங்கள் குளிச்சு டப்புன்னு இறங்கணுமா? குளி வரப்போகுது எதுவுமே வராது. நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. அவ்வளோதான். என்ன இருட்டாகும் போகும்போது குரங்கு இருங்கெல்லாம் இருக்கும். கீழே பார்க்க முடியாது. அவ்வளோதான் பிரச்சனை. நடக்க ஒரு இடம் இருக்குது. சரி இது ஒரு பாலம் இருந்துச்சா ஃபஸ்ட்டு? குட்டியாக ஒரு பாலம். இதுதான் பாலமா? ஓ அவ்வளோ மழை. ஃபுல்லாக க்ரௌடு. கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். அதுவும் வேஸ்ட்டு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்துடாதீங்க சொல்கிறேன். ஏன்னா பாருங்கள் எப்படி இருக்குது ரோடு. ஆயிட்டு குளிச்சாச்சு கிளம்பிட்டுருக்கோம். கரெக்டாக வந்தாங்க அனுப்புறதுக்கு. ஸோ முடிஞ்சு வச்சு டைம்
ஏன்னா மழை அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன், எங்கேயோ மழை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி சடனாக கொஞ்சம் ஃபோர்ஸாக ஒழுக ஸ்டார்ட் ஆச்சு. நான் உள்ளே போன போது. ஸோ அவ்வளோதான், கலந்துருப்பா இனிமேல். முடிச்சிட்டோம், இப்போ கிளம்ப வேண்டியதான். ஓகே மக்களே, நாங்கள் இப்போது கிளம்புற நேரம் வந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் ஏழாவது கரெக்டாக குளிக்கிற, நேச்சரில் குளிக்கிற ஆறு ஃபால்ஸ் அந்த மாதிரி இது 7வது இந்த சீசனில். ஸோ நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் டைமு எப்படின்னா 3:30க்குள்ளே வந்து இங்கேருந்து மேலே ஏறினீங்கன்னா ஒரு 1 hour என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டு ஐயோ இன்றைக்கி சண்டே நாங்கள் வந்துருக்குது. ஆனால் சொல்ல முடியல, அவ்வளோ க்ரௌடு, கொச்சன்னு இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் தண்ணிக்குள்ளே போய் இப்படி தலையே காமிச்சோன்னு வைங்களேன், அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. கிளம்பியாச்சு, குளிச்சு முடித்து ட்ரெஸ்ஸை மாற்றி கீழே இறங்கி போகிறோம். இப்போது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு 200 meters தான், போய் சேர்ந்துருவோம். 200 metersல போய் சேர்ந்துடலாம். இதுலாம் எப்பவும் கைலி தான். அப்போ இப்போ பார்க்குறது நல்லா இருக்குது, யாரும் இல்லை மக்களே. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது மேலே நடந்துட்டு போகிறதுக்கு ஒரே ஒருத்தன். கிளைமேட் கூட சூப்பராங்க. பாருங்கள் டேமு, நல்லா தெரியுது. அதோ டேம், அதுதான் டேம். யானை வரும் கைஸ் அங்கே, அந்த ஃபுல்லாக யானை வந்து இப்போ தண்ணி குடிக்கும். அந்த இடத்துக்கு போகலான்னு யோசித்தேன், ஆனால் டைம் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் போகிறானுங்க, இது வரைக்கும் போகலாம். சரி வா, வேணாம் போகலாமா, வேணாம், டைம் ஆகிடும். வாட் ஒரு டைம் அப்படியே பார்க்கலாம் மக்கள். அப்படியே அங்கே போய் ட்ரை பண்ணலாம், அங்கே போகிறதுக்கு போயிட்டு வரலாம் வேணா. கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றேன்னு போயிட்டோம். ஸோ இந்த ஐஃபோன் கூட ஃபுல்லாக மெமரி ஃபுல்லாகிடுச்சு. காரில் ஏறின பிறகு தான் கொஞ்சம் மெமரியை இறக்கணும். ஆனமலையை ஒரு நாள் ஃபுல்லாக நாளைக்கு பார்க்க போகிறேன். பார்த்து முடிச்சு இந்த கோபாலை விட்டு நான் எங்கே போகணுன்னு டிசைட் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாற்றி நாங்கள் கிளம்புறோம் மக்களே. சந்தோஷம் எடிட் பண்ணுறப்ப இதை போட்டு என்னெல்லாம் செய்வேன், அப்படி எல்லாமே பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஸோ யோகாவை பார்த்து நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆனமலை பொள்ளாச்சி சைடு வந்தீங்கன்னா நல்ல ட்ரிப் அட்வைசர் ஆச்சா, நல்லா பார்த்துப்பான். வந்தீங்கன்னா ஒரு காஸ்ட்டு சொல்லுவான், அந்த காஸ்ட்டு மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா போதும். சின்ன காஸ்ட் தான், பெருசாக அது எதிர்பார்க்க மாட்டாங்க. குட்டியாக பட்டையை போட்டால் என்னை மொட்டையை போட போகிறான், அவ்வளோதான். பட்டையை போட்டு பாருங்கள் எப்படி இருக்கான். இந்த சிலம்பரசன் படத்தில் சிம்பு வருவார் தெரியுமா, ஸ்டார்டிங்கு அந்த மாதிரி. கூட்டம் கூட்டம் கூட்டம், இது நம்ம தமிழரசனின் கூட்டம், ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், சிலம்பரசனின் சிலம்பாட்டம். ஓகே கைஸ், இப்போது கிளம்புற டைமு ஆனமலைக்கு போகிறோம். கொஞ்சம் அவங்க கூட இப்போது தகராறு இருக்குது, முடிச்சுட்டு நான் வரேன். மக்களே, எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேயே வந்திருக்கோம். யோகாவோட கோயில் வந்தாச்சு. யோகா என்னை ஏமாற்றிட்டு இப்போ போக போகிறான். நான் கிளம்பி போக போகிறேன். எங்க இப்படி திருப்பி பாட்டிங்க இப்படியா? நாய்புரத்துக்கு எடுத்து. ஓகே, அந்த பையன்தான். பாருங்கள் மக்களை, எப்படி டப்புன்னு போகிறான் பாருங்கள். ரெடி ஆகிறாமல் போகிறான். என்னை ஏமாற்றிட்டான். 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறேன்னா கிளம்பி போகிறான். இப்போ எடுத்துட்டான், லக்கேஜ் எடுத்துட்டான், கிளம்ப போகிறான். வேறு என்ன இருக்கு?
அந்த டிஷர்ட் ஒயிட் டிஷர்ட்டு எடுத்துக்கிட்டா இது எடுத்துக்கோ. சூப்பர் சூப்பர். எங்கே ட்ரிப்பு போகிற மைண்ட் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். கார் ஃபோபியாவா, அதனால் கார் ஃபோபியா, அதனால் ரெக்கார்டிங்கில் வேறு இருக்கா? அந்த அப்போதுல இந்த ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கு. ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு நான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதோ இங்கே தான் நான் வந்தேன், இந்த கோயில்னு அதே கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் லாஸ்ட்டு யோகாவோட. இப்போது யோகாவை விட்டு நான் கிளம்பிகிட்ருக்கேன். இப்போது நான் எங்கே போகிறேன்னு தெரியல, போகும்போது தான் டிசைட் பண்ணுவேன், அப்படியே போவேன், அவ்வளோதான். ஒன்று இந்த ஒகேனிக்கலுக்கு போகணும். அங்கே போயிட்டு இப்போ அங்கே போய் ஸ்டே பண்ணிப்பேன் நைட்டு, எங்கேயாவது காரை நிறுத்த வச்சுட்டு அப்படியே ஸ்டே பண்ணி தூங்கி எழுந்துச்சு. தென் நாளைக்கு ஒகேனிக்கல் போய் அப்புறம் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு 1 டே இருக்கும் என்கிட்ட. அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக இருக்கும். அங்கே பாத்திரம்லாம் அது கீழே இருக்கும். யோகாவோட ப்ரோ வண்டியை செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வண்டிக்கு இதே மாதிரி பண்ணுறாராம். ப்ரோ நீ விளாக்லாம் போட்டு விடாத ப்ரோ, மாட்டிக்கலாம். கிளம்பிட்டு இருக்கான். எல்லோரும் பாய் 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 சொல்லிட்டு நானும் இப்போ இங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்புறேன். சரி ஓகே யோகா, அப்படின்னா கிளம்புறேன் மக்களே. யோகாக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாச்சு, இருட்டில் ஒன்றும் தெரியல. ஸோ பாய் பாய் பாய். ஓகே பாய். சரியா? மீட் பண்ணுறேன். இடையில கூப்பிடுங்க. சரி சரி ஓகே. போயிட்டு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டுட்டு அனுப்பி விட்றேன். சரி ஓகே. சரி மக்களே, நான் இங்கேருந்து கிளம்புறேன் இப்போது. ஓகேவா? யோகா விட்டாச்சு. இங்கேருந்து நான் சோலோவாக மறுபடியும் போக போகிறேன். சரிங்களா? ஒகேனிக்கல் போயிட்டு என்ன கதைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இன்னும் இப்போது ஓகே மக்களே, இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கேன். யோகாவை விட்டாச்சு. ஏதோ பின்னாடி இருக்கான் பாருங்கள் யோகா ஃபோன், எனக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஓகே, யோகா விட்டு நான் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கேன் சோலோவா. ஓகே யோகா, பாய் பாய் பாய், டேக் கேர். ஓகே பாய். நீங்கள் போயிட்டு அங்கேருந்து கூப்பிடுங்க. சரி சரி ஓகேப்பா, பாய். சரி பாய் 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 பாய். பாய். கிளம்பியாச்சு.